ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் மீனை கேட்டால் பாம்பையோ, அப்பத்தை கேட்டால் கல்லையோ, முட்டையை கேட்டால் தேலையோ கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவைகளை காட்டிலும் நல்ல ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்பதை தடையில்லாமல் கொடுக்கிறது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, ஏங்கி போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும், வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்கள் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றே தகப்பன் விரும்புவான். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குகிறாரோ அதே போல் அதை காட்டிலும் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று. ஆகவே அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தகப்பனை காட்டில் அன்புள்ள தேவன், தாயை காட்டில் அன்புள்ள தேவன், அவர்களை நம் தாய் தகப்பனை காட்டிலும் நம்மை பராமரிக்க, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தாய் தகப்பனையே கொடுத்ததே அவர்தான். ஆகவே அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய தாய் தகப்பனிடத்தில் நம் எப்படி கேட்போமோ அதே போல் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசித்தான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்களை, எங்களுக்கு வேண்டியதான எல்லா தேவைகளையும் சந்தித்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலை, தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இந்த பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்காக பாடுவிட்ட இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.